கிளாம்ப் வாங்குறது கிட்டத்தட்ட நான் 1 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நம்புவீங்களா? எப்பயுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎம் மிஷின் ஃபைல்டு. ஹாய் ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோபிலாக்ஸ். பைக்கு வந்து புதுசாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட பைக்கு. ஸோ தீபாவளி முடிஞ்சு ஒரு 2 நாள் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 2ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 2ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டைம் அரௌண்ட் வந்து 4:30 ஆகுது மக்களே. சேலத்துக்கு வந்து போயிட்டதுனால வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோஸ் வந்து கண்டினியூஸ்டாக வந்திருக்காது. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ தான் அதுலேருந்து ரிகவர் ஆகி வந்திருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னே தெரில கைஸ், டைமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எது தொட்டாலும் அது ராங்காகவே போகுது கைஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாலுமே அது ராங்காக போயிடுது. ஸோ நான் வேலைக்கு போனாலும் அது வந்து எனக்காக நடக்குதா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரில கைஸ். மெயின் திங், கமெண்ட் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, ப்ரோ லைட் ஆனில் தான் இருக்குதா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்டில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட்டு வந்து பார்த்திங்கன்னா லோவாக இருக்குது. ஸோ அது வந்து அந்த ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைக்குக்கு வந்து ஃபாக் லைட் வந்து வாங்க போகிறோம். மக்களே பார்க்கிங் லாட்டுக்கு வந்துட்டோம். மேலே வர என்னடா இது லிஃப்ட் இப்படி இது? என்னடா தேர்ட் ஃப்ளோரா? என்னடா திடீர்னு ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு நினச்சின்னு பயந்துட்டேன்டா. டே இது திக்குனுக்குதுடா. எதுவுமே கிடைக்கல கைஸ். ஸோ மிஷின் ஃபைல்டு. நம்பி வந்தது வேஸ்ட்டாக போச்சு கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் சக்ஸஸ்ஸு, 2வது விஷயம் ஃபெயிலியர். ஸோ மெயின் விஷயத்துக்கு அதுக்கு தான் வந்தோம். ஸோ நம்ம கேட்ட டைப்பில் நம்ம கேட்ட மாடலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க கைஸ். செம்ம கடுப்பேத்திங் ஃபை. அங்கே பார்த்தீங்களா சிக்னலில் ரெட் கலர் லைட்டுக்கு ஹாட்டின் போட்டிருக்குறாங்க. சக்திமான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன கைஸ்? கத்திமான் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்களா? நம்ம ஃபாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா போய் தேடி பார்த்தோம். ஸோ கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டோம் கைஸ். ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அந்த ஃபாக் லைட்டும் வந்து வந்துடுச்சு. வீடியோ எடுத்த 2ஆம் தேதியே வந்து நான் ஆர்டர் போட்டுட்டேன். என் கைக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஃபாக் லைட்டுன்றது வந்து கிடச்சிச்சு. வீடியோ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபாக் லைட்டோட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஓவரால் காஸ்ட், இந்த ஃபாக் லைட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃபாக் லைட்டோட காஸ்ட்டெல்லாம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளாம்பும் ஃபாக் லைட்டும் வந்து பார்த்துருவோம். ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன் அடிஷ்னலாக, அதையும் நான் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருக்கும். இந்த கிளாம்ப் வாங்குறது கிட்டத்தட்ட நான் 1 மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்ன ரீசன் கேட்டிங்கனாக்கா, இந்த கிளாம்ப் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மோட்டார் ஷாப் அக்சசரிஸும் வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நான் காடுகள்லேருந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து எப்படின்னா, ஸோ நம்ம இது வந்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். அந்த ஃப்ரண்ட் ஷேக் அப்சர்வில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம்ப் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட காஸ்ட் என்னன்றதெல்லாம் வீடியோவில் மொத்தமாக நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த ஃபாக் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபாக் லைட் வந்து ஆன் பண்ணுறதுக்கான 2 வே ஸ்விட்ச் இது. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா இது நம்ம வந்து வேலூர்லேயே நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ ஃபாக் லைட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா HJGயோட ஃபாக் லைட் இது. 60 வாட்ஸ் ஃபாக் லைட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் கலரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. ஸோ நம்ம நார்மல் டேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த ஒரு லைட்டு. ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ இந்த எல்லோ லைட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாக் இருக்கிற இடத்துல ரெய்னி சீசனில் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணார். இந்த மாதிரி லைட்டே தெரியல ப்ரோ, லைட் ஆனில் தான் இருக்கா அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லைட் வந்து நான் வந்து வாங்கி என் வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் சப்ஸ்கிரைபர். எந்த வீடியோ போட்டாலும் சரி அவர் வந்து அதில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுவார். ஸோ அவருக்காக வந்து இந்த ஃபாக் லைட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ஃபாக் லைட்டே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் நான். பட் ஆனால் வந்து எனக்கே தோணுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபாக் லைட்டு இல்லாமல் அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியாதுன்ட்டு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பல்ஸில் உங்களுக்கே தெரியும். எக்ஸ்பல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஹெட்லைட் த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை சொல்லப்போனால். போக போக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட டியூரபிலிட்டி வந்து கம்மியாகுது. அந்த ஒரு ரீசனால் வந்து இது நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கைஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு. ஸோ இந்த ஃபாக் லைட்டில் வந்து நம்ம என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிளாம்ப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான போல்ட் நட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் கீ இருக்குது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இதில் இருக்கிறது. ஸோ ஓவரால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட காஸ்ட்டு என்ன ஆகுது ஏதாகுதுன்றலாம் சொல்கிறேன். I'm changing who I am. I'm making a new plan, rearranging my life, and I won't look back ever again. Yeah, and you ain't see me activated. You better hope that you never see me agitated. I think about my actions, plan them out, evaluated. That's how I end up on the top, man, I'm calculated. My mind's a weapon, my body is the engine. I'm never second guessing, I just do what I was destined. Cause I feel I got the blessing, persistence and obsession. That's how you keep progressing, I already learned that lesson, yeah. I'm changing who I am. I'm making a new plan, rearranging my life, and I won't look back ever again. You can't stop what's moving. You can't stop what's moving. I'm changing my life, and I won't look back ever again. No fear, see clear, you deserve to be great. I know it feels like things get in your way. Push through those walls and the others will fall. Sit up, stand tall, you can get through it all. I need some energy, anxiety's no friend to me. I have a short memory, I don't really remember things. That's how I move on, that's how I stay strong. A new day's on, I'll keep moving right along. And I feel like the pain in the past, it needs to stay in the past. You gotta. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள இதுதான் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லோ பீமு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ பீம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பைக்கில் இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா நம்ம இப்போ மாட்டியிருக்கிற ஃபாக் லைட்டோட இது மட்டும் பாருங்கள். ஸோ இதை நான் ஃபுல்லாக டவுன் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ ஃபாக் லைட் ஆன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் லைட்டு, இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ லைட் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிச்சமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இது கூட வந்து நம்ம ஐபிஎம் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெளிச்சம் வந்து அதிகமாகவே இருக்கும். இப்போ பைக்கில் வந்து ஃபாக் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபாக் லைட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2100 டூ வே சுவிட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 280 ருபீஸு. அடிஷ்னலாக நம்ம வந்து கிளாம்ப் வாங்கினோம். ஸோ அந்த கிளாம்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லேபர் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜஸ் ஆச்சு. இப்போ நான் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் லைட்டை வந்து நான் வாங்கினேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபாக் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எரியல. ஸோ ரைட் சைடில். ஸோ அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கனாக்கா ஸோ பைக்குக்கு என்னென்ன அக்சசரிஸ் வேணுமோ ஓவரால் அப்படியே வாங்குங்க. ஸோ தனித்தனியாலாம் வாங்காதீங்க. ஏன்னா நம்ம ஏரியா சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பைக்கோட ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால நான் அப்படியே போட்டுட்டேன் வேறு வழி இல்லாமல். நீங்களும் வந்து அந்த ஒரு தப்பை வந்து பண்ணாதீங்க. ஸோ இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே வந்து நான் லிங்க் தரேன்.
ஸோ மறக்காமல் நீங்களும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்ன்றதெல்லாம் பண்ணிவிடுங்க. சீன் another வீடியோ. பை பை, டேக் கேர். அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?